வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் இப்போ தூத்துக்குடி சிட்டி எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் போடுங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கூடை பின்னுறதை பற்றி. க்ரீன் அண்ட் ரெட் எப்படி பின்னுறேன்னு பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி கூடை வேணால் சொல்லுங்கள். பதினோரு அடி 30 துண்டு போட்டுக்கணும். ஒரே கலரில் நம்ம ஒரு 20 வயர் வெட்டினோம்னா இன்னொரு ரோலில் 10 வயர் வெட்டிக்கணும். வெட்டி 10 வயர் வெட்டியிருப்போம்ல, அந்த ரோல்லேருந்து அடி போடணும். அடி போட்டு 11 துண்டு இந்த பக்கம் சைடில் விடணும். விட்டுட்டு இன்னொரு கலர், வேறு கலர் மாற்றி ரெட் கலர், எந்த துண்டு நம்ம 20 துண்டு வெட்டினோமோ அந்த துண்டை வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணி பின்னணும். அது நம்ம சாய்ஸ். 9 போட்டு பின்னலாம், கட்டமாக. இல்லாட்டா 6, 5, உங்களோட சாய்ஸ். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படியே பின்னிக்குவாங்க. நான் அப்படியே பின்னிகிட்ருக்கேன். பின்னி ஒரு அக்காவுக்கு தான் கொடுத்துட்ருக்கேன். நான் கூட ரோல் வாங்கி ஒன்றும் வாங்காமல் அவங்க வாங்கி கொடுப்பாங்க, நான் பின்னி கொடுப்பேன். எனக்கு கூலி எவ்வளோன்னா வெறும் 40 ரூபா தான். ஆனால் நம்மளே வாங்கி ரோல் வாங்கி அக்கா கொடுத்தோம்னா 250 ரூபா. இது கடையில் மொத்தமாக போட்டாலும் எனக்கு ரேட்டு கம்மியாக தான் எடுக்காங்க. அதனால் எனக்கு கூலி கம்மியாக தான் கொடுக்காங்க. உங்களுக்கு இந்த மாதிரி கூட எதை வேணும்னு சொல்லுங்கள், ரேட்டு கம்மி பண்ணி இதை தரேன். பின்னிகிட்டே இருக்கேன். இன்னும் பின்னணும். நம்ம எந்திரிக்காமல் உட்காந்து பின்னிகிட்டே இருந்தோம்னா டக்குன்னு பண்ணிடலாம். ஒரு மணி நேரத்துக்கு 6 லைன் போட்டுருவேன் நான். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், நல்லாயிருக்கு. ஒரு நாள் ஃபுல்லாக கரெக்டாக உட்காந்து எந்திரிக்காமல் டக்குன்னு பின்னிட்டு இருந்தோம்னா ஒரு நாளைக்கு ஒரு கூட போட்டுடலாம். ஆனால் வீட்டிலே வேலை இருக்குது, வேலை பார்க்கணும். அது பின்ன இடையில இந்த ரோல் ஒரு மாதிரி சுற்றிக்கிட்டே சுழண்டுக்கிட்டே இதாக வரும், சிக்காகிட்டே வரும். அதை பார்த்து எடுத்து கொடுக்க நேரம் சரியாக போயிடும். திருகிக்கிட்டே வரும். திருகிட்டே வரும். அதை நான் ஜடமாட்டை இப்படி வச்சு மாட்டியிருக்கேன். மாட்டினா சுற்றிட்டு நான் அதோட சுற்றும். இதுக்கே டைம் இழுக்கும். நம்ம சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் போடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பாட்டு பாடி டான்ஸ் ஆடியா மேக்கப் பண்ணிவிட்டு முகத்தை காட்டிக்கிட்டு அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்களா? எங்கள் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டிங்களா? கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுக்கு கூட எதாவது பின்னணை பற்றி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன். நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, கூட எப்படி போடணும் வைக்கணும் ஏதாவது கேளுங்க. நான் தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு தெளிவாகவே நான் போடுறேன். இந்தமாரி வீடியோ யாரும் பார்க்க மாட்டேங்கிங்க, அதனால் இந்த மாதிரி எடுத்து போடுறேன். நீங்கள் உங்களுக்கு கமெண்டில் கேளுங்க, எப்படி போடணும்னு கேளுங்க, நான் கண்டிப்பாக போடுறேன். ஆனால் இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். நான் 8th படிக்கும்போது தான் அந்த ஸ்கூலில் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க கூட பின்ன. அந்த கைவேலை பீரியட் ஒன்று இல்லை, அதை சொல்லிக் கொடுத்தாங்க. அதை தான் நான் இப்போ வச்சு மனசில் வச்சு நான் பின்னுறேன். சும்மா வீட்டில் படுத்து தூங்குறதுக்கு பின்னா நம்மளுக்கு நல்லாயிருக்கும். தூங்கி இருந்துச்சா என்ன யூஸ் சொல்லுங்கள்?
நம்ம சேனல் தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க, உங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்டுக்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் பாருங்கள் மறக்காமல். சரி, இதில் நான் ஒரு விடுகதை கேட்கேன். அந்த விடுகதைக்கு பதில் தெரிஞ்சால் நீங்கள் கமெண்டில் போடுங்க. பிறந்திலிருந்தே வயிற்றால போவான் அவன் யார்? பிறந்திலிருந்தே வயிற்றால போவான் அவன் யார்? உங்களுக்கு பதில் தெரிஞ்சால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து சின்ன வயசுலேருந்து பாட்டு பாட ரொம்ப ஆசை. நான் ஒரு ஸ்டேஜில் பாட்டு பாடியிருக்கேன். நான் ஒர்க் பண்ணுற இடத்துல பாட்டு பாட சொன்னாங்க, பாட்டு பாடியிருக்கேன். இன்னும் நிறைய பெரிய ஸ்டேஜில் பாட்டு பாட ரொம்ப ஆசை. அது சான்ஸ் எப்படி கேட்க வைக்கணும்னு தெரியலை. சரி, நம்ம சோஷியல் மீடியாவில் அந்த மாதிரி பாட்டு பாடினா அதை சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். அது நான் இன்னொரு வீடியோவில் பாட்டு பாடி வீடியோ எடுத்து போடுறேன், மறக்காமல் பாருங்கள். அளவுக்கு பின்னிட்டேன். இந்த மாதிரி பின்னிட்டு என்ன காலமே காலமே என்னை கடந்து போகிறாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து நான் ஒவ்வொரு கலர் கூட போடும்போது நான் இந்த மாதிரி வீடியோ எடுத்து போடுறேன், நீங்கள் பாருங்கள். நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சுட்டு அந்த கூடையை பெரட்டி போட ரொம்ப கஷ்டம். பெரட்டி போட்டு அடுத்து அவ்வளோத்தையும் உள்ளே சொருகணும். சொருகி முடிச்சுட்டு வேலை முடிஞ்சுது. நாங்கள் எப்படி இருந்தால் உள்ளே போட்டு பெரட்ட முடியாமல் இருந்தால் கஷ்டப்பட்டு தான் இது பண்ணணும். எந்த வேலையும் ஈஸின்னு சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ். எந்த வேலைனாலும் கஷ்டம்தான். கஷ்டப்படாமல் எப்பொழுதும் முன்னேறி வர முடியாது. ஏன் இப்போ இந்த யூடியூப் சேனல் போடுறது கூட ஈஸி எல்லாம் நினைப்பீங்க. ஆனால் அது கூட ஈஸி கிடையாது, கஷ்டம்தான். எந்த வீடியோ போட்டாலும் அதை எடிட் பண்ணணும், வைக்கணும், போடணும். போட்டுட்டு அது எல்லோரும் பார்க்கணும், சப்போர்ட் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும். ஆனால் ஒரு சில போடுவீங்க, ஒரு சில போட மாட்டீங்க. வீடியோ போட்டாலுமே இந்த மாதிரி வீடியோ போட்டால் நீங்கள் யாரும் பார்க்க மாட்டீங்க, ஒரு சில தான் பார்ப்பாங்க. சரி, எல்லா வேலையும் கஷ்டம்தான். கஷ்டப்படாமல் யாரும் முன்னேறி வர முடியாது. ஸோ அதனால் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எதாவது எந்த வீடியோ போடணுன்னா சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள், போட்டுருவோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் சொல்லிக்கிட்டால் வேலை முடிஞ்சது. இந்த ஒரு இது விட்டுட்டு மூணாவதுல நடுவில் ஒரு இதை விட்டுட்டு தான் சொருகணும், பார்த்துக்கோங்க. சொருகி நல்லா டைட்டாக இழுத்து பிடிச்சிக்கணும். பிடித்து நல்லா இழுத்து பிடிச்சிட்டு அடுத்து ஒன்று விட்டு ஒன்று ஆடி சொருகுவேன். சொருகிட்டு மாடி பரட்டி போட்டு நான் கடை கொண்டு கொடுக்கணும்.